சசிகலாவுடைய இந்த இந்த முறை அவங்க ஏன் நினைக்கிறாங்கன்னா 2021ல் டிடிவி தனியாக கேண்டிடேட் போட்டு அமமுக வேட்பாளர்களை களம் இறக்கியதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து அதிமுக தோக்குது. ஓஹோ! அப்போ அமமுகவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், குறிப்பிட்ட வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகளால் தான் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத அதிமுக உணர்ந்து தான் இன்றைக்கி டிடிவியை மீண்டும் என்டிஏல கட்டாயப்படுத்தி கொண்டாடுது. டிடிவி ஒதுங்கி இருந்தார்னா மீண்டும் நம்மளுக்கு ஒரு தோல்வி வரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் கணிசமான வாக்குகள், பெரிய லெவல்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன், 5000 10,000 வாக்குகள் அது நம்மளுக்கு ஒரு குறைந்ததுன்னா நம்ம மீண்டும் தோல்வியை தருவோம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட கால்குலேஷன். அதனால தான் அவர் போய் அமித்ஷாட்ட சொல்லி அமித்ஷா டிடிவியை ப்ரெஷர் பண்ணி கொண்டாட்டார். இப்போ சசிகலா என்ன நினைக்கிறாங்க, அந்த டிடிவிட்ட இருந்த வாக்குகள் எல்லாமே நம்மளுடைய வாக்குகள், நம்ம ஆதரவாளர்கள். நம்ம தான் அந்த இது அமமுகங்கிற கட்சியை உருவாக்க சொன்னது நம்ம தான். டிடிவியை அரசியலை மீண்டும் அழைத்து வந்தது நம்ம தான். ஸோ நம்ம பேரை சொல்லி டிடிவி ஒரு கட்சியை நடத்தி இன்றைக்கி அவர் மீண்டும் ஒரு பெரிய பலத்தோட ஏடிஎம்கேக்கு போயிட்டார். ஏன் நம்ம இப்படியே ஒதுங்கியே இருந்தோம்னா நம்மளுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளுடைய பலத்தை என்ன நம்ம காட்டுவோம் அப்படின்னு தான் அவங்க வந்து புதிய இயக்கமாக புதிய கட்சியும் ஆரம்பிக்க போகிறாங்க.